வணக்கம். நித்யசுபம் சார்பில் உங்கள் நிஷா. இங்கு குறிப்பிடும் கணிப்புகள் அனைத்தும் பொதுவான ராசி மற்றும் லக்கணத்தை வைத்தே கணக்கிட்டுள்ளோம். உங்களது தனிப்பட்ட கணிப்பை எங்களது வலைத்தளத்தில் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் எங்கள் வலைத்தளத்தில் ஜாத புத்தகம் பரிகாரங்களுடன் திருமண பொருத்தம், பெயர் பொருத்தம், ஜாதக கல் பொருத்தம் மற்றும் ஆஸ்ட்ரோ பொருட்கள் விற்பனைக்கு என பல வசதிகள் உள்ளது. வாங்கல் தலைப்பிற்கு செல்வோம். மிதுன ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாத ராசி பலன் 2025 உங்களுக்கு கலவையான பலன்களை தருவதாக தெரிகிறது. உங்கள் லக்னம் அல்லது ராசிக்கு அதிபதியான புதன் இந்த மாதம் முழுவதும் வலுவிழந்த லக்னத்தில் இருப்பார். ஆனால் கர்மஸ்தானத்தில் இருப்பதால் வேலை தொடர்பான விஷயங்களிலும் நல்ல பலன்களை பெறலாம். உங்களின் தொழில் ஸ்தானத்தின் அதிபதி இந்த மாதம் 12ஆம் வீட்டில் சந்திரனின் தாக்கத்தில் இருப்பார். இந்த காரணத்திற்காக உங்கள் பணியிடம் தொடர்பான விஷயங்களில் கலவையான முடிவுகளை பெறலாம். குறிப்பாக சுக்கிரனின் தாக்கத்தால் குரு உங்கள் வேலையில் எந்த வகையிலும் வெற்றியை தருவார். உங்களின் 4ஆம் வீட்டின் அதிபதியான புதன் 10ஆம் வீட்டில் இருப்பதால் தொழில் கல்வி கற்கும் மாணவர்களுக்கும் அல்லது படிப்பில் படிக்கும் மாணவர்களுக்கு அவர்களின் தந்தை அல்லது வேறு மூத்தவர்கள் வழிகாட்டியாக செயல்படும் மாணவர்களுக்கு நல்ல பலன்களை அளிக்கும். இந்த மாதம் 2வது வீட்டில் எந்த கிரகத்தின் நீண்ட கால எதிர்மறை தாக்கம் இல்லை. எனவே குடும்ப உறுப்பினர்கள் ஒருவருக்கொருவர் உணர்ச்சிவசப்பட்டு ஒருவருக்கொருவர் ஆதரவளிப்பார்கள். கடந்த மாதம் உறவுகள் பலவீனமாக இருந்தால் இந்த மாதம் உறவுகள் மேம்படும். குடும்பத்தில் சில சுப காரியங்கள் நடக்கலாம். உடன் பிறந்தவர்களுடனான உறவுகள் இந்த மாதம் சராசரியாக இருக்கும். இந்த மாதம் உங்கள் 5ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரனின் நிலை மிகவும் சிறப்பாக இருக்கும். அதிலும் சுக்கிரன் காதலுக்கு காரணமான கிரகம். குறிப்பாக சாதகமான விஷயம் என்னவென்றால் உங்கள் லக்னம் அல்லது ராசியின் அதிபதியான புதனுடன் சுக்கிரன் இணைந்திருப்பதால் இந்த கிரகங்கள் காதல் உறவுகளில் நல்ல இணக்கத்தை அளிக்கும். திருமண வாழ்க்கையைப் பற்றி நாம் பேசினால், அதாவது திருமண மகிழ்ச்சி, இந்த விஷயத்தில் முடிவுகள் இந்த மாதத்தில் சராசரியாக இருக்கும். இருப்பினும் கடந்த மாதத்துடன் ஒப்பிடுகையில் குரு மீது சந்திரனின் தாக்கம் உறவுக்கு மனம் சேர்க்கும். முதல் வீட்டில் செவ்வாய் பெயர்ச்சி நல்லதாக கருதப்படாவிட்டாலும் லாபத்தின் பார்வையில் செவ்வாயின் பெயர்ச்சி நல்லதாகவே கருதப்படும். இந்த மாதம் உங்கள் லாப வீட்டின் அதிபதி உங்களின் உழைப்புக்கு ஏற்ற பலன்களை தொடர்ந்து பெறுவீர்கள். ஆரோக்கியத்தின் பார்வையில் மார்ச் மாதம் உங்களுக்கு கலவையான பலன்களை தரக்கூடும். லக்னம் அல்லது ராசிக்கு அதிபதியான புதன் இந்த மாதம் முழுவதும் பலவீனமான நிலையில் இருப்பார். மாத இறுதியில் புதனும் வக்ர நிலையிலேயே இருக்கும். இந்த 2 சூழ்நிலைகளும் இந்த மாதம் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். பரிகாரம்: ஹனுமான் சாலிசாவை தவறாமல் பாராயணம் செய்யவும்.